கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த என்ன தவறுன்னு எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி, கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பேச்சுவார்த்தையும் உடன்பட்ட தீர்வை எட்டப்படல. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, போர் நடத்த முடியாதுல படக்குன்னு போய். சத்தியமாக யாரோ எம்ஜிஆர் ஆக முடியாது. மக்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்கார யாருமே இருக்க மாட்டான். 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுதான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே, பாத்ரூம் பரமசிவா. மாண்புமிகு பாத்ரூம்ல நிக்கிட்டீங்க. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னேன். டேய், என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கற? ஏம்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உட்கார்ந்து லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட்ட மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கறான். இறங்கி வாடா. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு. காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? இப்ப தெரிஞ்சுக்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா போட்டு அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல சார்? அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல சார்? நான் வச்சு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும்தான் சுகரு, நான் சாப்பிடுவேன். மாட்டிக்கிட்ட பங்கு. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா அவன் மனுஷன் கிராஸ் பண்ணா கூட பேசுற மறந்துட மாட்டானா? சட்டமன்ற உறுப்பினர் செட்போவர் இருக்கா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அரிசி எல்லாருமே வாங்குவாங்க. ரேஷன் கடையில் அரிசி எல்லாருமே பெரும்பாலானவங்க அரிசி வாங்குவாங்க. ஆனால் அந்த அரிசியை தான் அவங்க யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. முன்ன இருந்த காலத்தை விட இப்ப ரொம்ப 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 அந்த சதவீதம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு அதெல்லாம் நம்ம வீட்டுல கூட அப்படிதான். இட்லி தோசைக்கெல்லாம் அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. பயன்படாம இல்ல, பயன்படுது. ஆனா சமைச்சு சாப்பிடுறவங்களோட இது வந்து ரொம்ப கம்மி. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? அதாவது KN நேரு அவர்களே ரேஷன் அரிசி தான் வந்து சாப்பிடுறாராம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அப்புறம் ஆதாவர்ஜன் எந்திரிச்சு முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல். பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்ல. நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நீ ஓட்டு போட்டா நான்கு சாவுங்கய்யா. திமுக தான் ஓட்டு போட்ட நீ நான்கு சாவுங்கிற கொட்டாய் போட முடியல. நெல்லெல்லாம் முளைச்சிட்டு இருக்கு. திருட்டு அயோக்கிய போல திராவிட மாடல் ஆச்சியா. திராவிட மாடல் ஆச்சு. கொட்டாய் போட்டு நெல் வைக்க முடியல. அப்பனுக்கு சில பேனாவில் 100 கோடியில நட்டு வைக்கிறாங்க. என் கூவத்துல வந்து வைக்க வேண்டியானே. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச. என்ன
அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததும் அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்க குண்ட சட்டம் போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதுதான் அவரும் சொன்னார், இது மாதிரி எதுவும் சாப்பிட்றதுன்னா யாருமே சாப்பிட்றதுல தெரியுது, அங்கே போடுற அரிசியே வந்து சரியில்லை தான், அது எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த இலவசன்ற வந்து இருக்கக்கூடாது, வார்த்தையே வந்து இருக்கக்கூடாது. இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது தகுதியா, இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கவர்னர், எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். ஒரு எம்எல்ஏ வந்து ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு கல்வி நிலையங்களும் இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இப்ப தெரியுது அவன் கட்டுக்கதைகளை உண்மையாக்க வந்திருக்கவன். அடிமை வாழ்வை மீட்க பாபா படைவீரா, அழகா பகையை காக்க பாபா கலிகாலா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன்.